எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13வது வசனம் சொல்லுகிறது, ஒரு முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த நாட்களில் நம்ம எதை தேடுகிறோமோ இல்லையோ, ஆண்டவரை நம்ம தேட வேண்டும், ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். 2 நண்பர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையுடையவராக இருந்தார். அவர் அந்த நண்பரிடத்தில் அதிகமாக அந்த கிறிஸ்துவ நண்பரிடத்தில் ஆர்கியூ பண்ணுவார். கடவுள் என்பவர் இல்லையே, இல்லை, கடவுள் இருந்தால் ஏன் உலகத்தில் இவ்வளவு கற்பழிப்புகள், ஏன் இவ்வளவு கொலைகள், ஏன் இவ்வளவு திருடு, ஏன் இவ்வளவு பஞ்சம், ஏன் இந்த வறுமை, ஏன் இப்படி காரியம் என்றெல்லாம் அவரோட வாக்குவாதம் செய்வார். ஒரு நாள் அந்த டாக்டரும் அந்த நண்பரும் நடைப்பயிற்சிக்கு செல்லும் பொழுது அந்த டாக்டரிடத்தில் அந்த கிறிஸ்துவ நண்பர் சொன்னார், டாக்டர் அங்கே பாருங்கள், பிளாட்பாத்தில் நோயாளிகள் உட்காந்துருக்குறாங்க, அங்கே பாருங்கள் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இவங்க ஏன் இந்த வியாதியில் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சுட்டி காட்டும்போது, ஏன் டாக்டர் நீங்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களே ஏன் என்று கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னாராம், வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க தான், என்னை தேடி வரும்பொழுது என்கிட்ட வந்தால் தான் நான் அவர்களுக்கு மருத்துவம் கொடுப்பேன். இல்லை டாக்டர், நல்ல டாக்டர்களே கிடையாது, வியாதி தீராது, அப்படி தான் நான் சொல்லுவேன். இல்லை அவர்கள் திரும்பவும் அவர் சொன்னார், டாக்டர் என்னை தேடி அவர்கள் வந்தார்களாம், நான் அவர்களை சுகப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது அந்த நண்பர் எப்படி சொன்னார், இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என்னை நீங்கள் தேடி வந்தீர்கள் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடவுளை நம்ம தேடி போகும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடவுளை தேடாதவர்கள் அவர்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆகவே கடவுள் என்று ஒருவர் உண்டு. அந்த கடவுளை நம்ம தேட வேண்டும், அவரை நாட வேண்டும், அவரை பற்றி பிடிக்க வேண்டும், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே அந்த டாக்டர் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாராம். ஜெபிப்போம். இன்றைக்கு அன்பின் பிதாவே, எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுதும், உம்மை தேடும் பொழுதும், உம்மை நாடி வரும் பொழுதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களை வழிநடத்துகிறீர். தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய், அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.